ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட தம்பி ஒய்ஃபுக்கு வந்து வளகாப்பு வந்து போட்டோங்க. அதாவது 2வது பேபிக்கான வளகாப்பு வந்து வீட்டிலே இந்த ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தோம். ஆல்ரெடி தம்பி ஃபாரின்லேருந்து வந்தோன்னா அவனோட பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தங்கச்சிக்கு வந்து வளகாப்பு பண்ணணும். அதுக்கடுத்து இப்போ தம்பியோட ஒய்ஃபுக்கு வந்து வளகாப்பு பண்ணுறோம். இது எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னோம்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீட்டிலே தான் இது நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். செகண்ட் பேபிங்கிறதுனால வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கட்டியிருக்கிற சாரீ, பாப்பா மித்ரா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் ஜூன் மாதம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து காது குத்தணும். ஓகேங்களா? அப்போ வந்து எடுத்து அம்மா வந்து எங்களுக்கு எடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த சாரியும் அதே ட்ரெஸ்ஸு தான். மித்ரா போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஆதிரா போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாமே காது குத்துக்கு நாங்கள் போட்ட ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காது குத்துனப்போ இருந்தப்போ அப்போ கட்டினதை விட இப்போ வந்து எனக்கு கட்டினப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாரீ. இப்போ நாங்கள் எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டோம். அதே மாதிரி வந்து தஞ்சாவூர்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த வளையல், ஏன்னா பொண்ணு கட்டின இடம் நாங்கள் தஞ்சாவூர், அவங்க வந்து இந்த வளையல், மாலை, அந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி திங்ஸ் இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னோம்னா லட்சுமியோட அவங்களோட அண்ணன் ஒய்ஃப் அண்ணி, அவங்களும் எல்லாம் வந்துட்டாங்க. வந்தோன்னா சும்மா அவங்களெல்லாம் வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாகவே நான் வீடியோ வந்து அப்படியே அங்கே என்ன நடந்துச்சோ அதை அப்படியே நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். எதுவும் வந்து பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. முன்னாடி கொஞ்சம் மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு பின்னாடி அப்படியே வந்து என்ன வீடியோ அன்றைக்கி நடந்துச்சோ அதை அப்படியே இது பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சாப்பாடு வந்து நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நதியா வளகாப்புக்கு 3 சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். சதீஷ் வளகாப்புக்கு 5 சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வெஜிடபிள் பிரியாணி சொல்லியிருந்தோம். அவங்க அதை மறந்தப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு பதிலாக புளி சாதம் வந்து கொடுத்துட்டாங்க. அது ஒன்று தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் புளி சாதமும் நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து மறந்துட்டேன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோம். ஆக்சுவலாக வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து வேணும் அப்படிங்கிறத முன்னாடிலேருந்து இன்சிஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் டைரியில் எழுதி வச்சுருந்தாங்க. உடனே ஏதோ ஒரு காரணத்தினால மறந்துட்டாங்க போல். அது மாதிரி சாப்பாடெலாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக எந்த டைமுக்கு வரணுமோ அந்த டைம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ சாப்பாடெலாம் வந்தாச்சு. இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த வளையல் போடுறது அந்த ப்ராசஸ்லாம் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அது இப்போ ஃபுல்லாக வீடியோவில் வரும், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருடா வாங்கக்கா. இல்லடா மாலை எடுத்து போடணும். ஆமாம் இங்கிட்டு வா, அங்கிட்டு போ. நீ தாண்டா பார்த்து நட. இங்க பாரு. குடு சிரி லட்சுமி. இன்னும் கொஞ்சம் பார்த்து வலிச்சிட போதுடா. அதான் அதெல்லாம் ஒன்று வேணாம். எல்லாம் கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு, எல்லாம் சாமியை கும்பிட்டு போடு. அதெல்லாம் சதீஷ், அதெல்லாம் கல்யாணத்தோட முடிஞ்சிருச்சு. வாங்கிட்டு அங்கிட்ட அப்படி போய் உட்காருங்க, அப்பதான் தெரியுவீங்க. அங்கிட்டு போய் நில்லுங்க. அப்படி போய் உட்காருங்க. அங்கே சித்திக்கிட்ட போய் உட்காரு. இங்கே பாரு மித்ரா, அது பேர் கிளவியாட்டா உட்காந்துருக்கோம்ல. Dua itu. இங்கிட்டு
வந்து உட்காந்து பாருங்க. இங்கே உட்காந்து பாருங்க எல்லாரும். இப்படி பின்னாடி உட்காந்து வளையல் இது என்ன அளவு அளவு கரெக்டானு பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் போடுங்க, நீங்கள் வைங்க 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 வைங்க. மேகா, உன் மம்மிக்கு என்னடி பண்றாங்க? இங்க பாரு. நிறைய வைப்பாங்கல்ல, இந்த இதெல்லாம் அப்புறமா பண்ணுமா? ரெண்டு ரெண்டு தானமா? ரெண்டு போடுமா? இந்த கைக்கு ரெண்டு, அந்த கைக்கு ரெண்டு. நீங்க இது வாடி கிரேசி நிறைய நான் எடுக்கிறேன் எல்லா வீடியோ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் நல்லா ஸ்பேஸ் இல்லாம போகுண்டா. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஐயோ மாமா, நான் சொல்றப்ப இது பண்றேன். உன்னைய போய் வச்சு இருட, அடுத்து நான் உன்னை இது பண்ண சொல்றேன். கரெக்டா எடுக்கணும். அவுந்து போமா கிட்டே நின்று எடு, சும்மா மாமா
அம்மா இந்த மாமா போன் எடுக்கணும் வைக்கலாம். அம்மா நான் ஒரே வாட்டி நெக்ஸ்ட் நான் போடுறேம்மா. அடுத்து நான் போய் வீடியோ எடுப்பேம்மா. நான் சொல்லும்போது நான் போடும்போது இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுறது. ஏய் தாத்தா வராடி மித்ரா தாத்தான்னு கூப்பிடு. ரெட் கலர்ல தெரியும் நான் சொல்லுங்கள் நான் போடும்போது குழப்பறான் அடி உனைய குழப்பறானா? எனக்கு தெரியும். என்ன அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பண்ணுங்க. அடுத்து நான் செய்யும்போது உங்க பேர் அடுத்து நீ மாமா வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கெல்லாம் அப்படியே இந்த வீடியோ போட்டுருங்க. லாங் பஸ் பண்ணுமா? அது தெரியும். ஏன் லாங் பஸ் பண்ணுமா? நான் இல்ல இல்ல அது இல்ல, அது நார்மல் வீடியோ தான். என்னப்பா பண்ற? மலையில போட்டு தானே அந்த பூவை போடணும். இன்னும் கொஞ்சம் பொறுமையா போடுவா. அதே கரெக்டாக தான் இருக்கு. 26 28 6. நான் தான் சொன்னேன்ல நம்மளோட தான் 26. போ போ. ஏ இங்க பாரு மாமா போறான்டி. இங்க பாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டா. மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டா. பண்ணு. நல்லா நிறைய வயசு. இங்க இங்க பாரு சதி. இங்க பாரு லட்சுமி. அவ்வளவுதான். கை எடுத்துட்டா. இங்கிட்டு இங்கிட்டு பாருங்க, அப்பதான் எனக்கு தெரியும். மித்ரா இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாடா. போ மித்ரா, நீ அங்கிட்டு போய் நின்று போடு. விடுமா, அவள் ஹாப்பியாக இருக்கும். ஆதிரா நவருமா. மித்ரா இங்க பாரு, இங்க பாரு. வா வா அதிக்ஷா, ஆதிரா. ஆதிரா வாய பாரு. வா வா.
இந்த கை ரைட் ஹேண்டு. கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கோங்க. போய் தொடச்சுக்க எங்கேயாவது. சிவானி அங்க ஒரு அந்த டிஷ்யூ எடுத்து கொடு பாப்பாவுக்கு. போ போ போய் டிஷ்யூ எடுத்து கையில வச்சு தொடங்க. இங்க வா மேகாமா. மித்ரா இங்க வாடா. அந்த பாப்பாவுக்கு இந்த வர அப்பாங்க. இரு மித்ரா, இப்படி திரும்பி நில்லு மித்ரா. இப்படி இரு, அப்பதான் தெரியும். இரு வர இரு, அவங்க முடிக்கட்டும். இரு மித்ரா, பின்னாடி வளையல்ல விழுந்துட போறீங்க. இங்க வாங்க. உனக்கு ஸ்பேஸ் இல்லையா? சின்னதா போதும். சும்மா ஃபுல்லா இங்க பாரு மேகா இங்க பாரு. தலையில போடு. தலையில திரும்பி பாரு மேகா. இங்க பாரு மேகா. அம்மா நீ போடுமா. எல்லாரும் போட்டாச்சு. போடலையா? மேல செகண்ட் ஓடிட்டு இருக்குல்ல. இங்க பாருமா. அவசரம் எங்க ஓடுற? இல்லம்மா, 3 போட்டீங்கன்னா 61 வரும்ல. 65 போடுவீங்களா? ரைட் ஹேண்ட்ல 3 போட்டுக்கோ. அது கரெக்ட் தான். அம்மா பாக்குறது எங்களுக்கு தெரியாதா? சிரியம்மா. இப்ப இன்னொரு சேர சதீஷா இந்த இதுல உட்காந்துக்கும். இந்த நதியாவை எடுக்க சொல்றீங்க இல்லாட்டைய? மாலை போடு. இங்க நில்லுமா. இங்க இருந்து என்னன்னு சொல்லிட்டு போ. லாஸ்ட்ல கரைச்சிக்கலாம். வச்சு இந்த மாலை எடுத்து போட சொல்லுமா. சரி இருமா, நீ கரைச்சிக்கலாம் கொஞ்ச நேரம் இருந்து. இங்கிட்டு இப்படி வந்து நினைக்கிறீங்களா? அப்பதான் தெரியும். அவரு கிடக்குறாங்க. தெரியுது. என்னம்மா அடுத்து? அப்படியே வைங்க. சதீஷ் வைங்க. சந்தன குங்குமம் வச்சு அப்படியே பூ போடணும். சரி எப்படி வேணாலும் வைங்க. சந்தன குங்குமம் மட்டும் வைக்கணுமா, பூ போட வேணாமா? இந்த சைடு ஏதோ கிளார் அடிக்குதா என்னன்னு தெரியல. அங்கிட்டும் கிளார் அடிக்குது. அந்த இது
ஓகேவா? இன்னும் பாஸ் ஆக மாட்டுது. பாஸ் நான் மாமா போட்டேன். இருடா, எல்லாம் தான் சந்தன குங்குமம் வைங்க. சும்மா வேற யார் வைக்கணும்? எல்லாரும் வைங்க. அப்படி நதியா அம்மா, நதியா வைக்கலாமா? சதீஷுக்கு இங்கே திரும்படி சேவ் அனுச்சா இல்லையாடா? ஐயா, எப்பா வாப்பா, இங்க போய் சந்தன குங்குமம் வை சதீஷ்க்கு. நெத்திக்கு வைப்பா. அங்கிட்டு போமா அப்படி நீங்க வைங்க. மாமா நான் வீடியோ இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று தானே போட சொன்னாங்க. சரி சரி, சந்தன குங்குமம் மட்டும் வந்து வைவா. இங்கிட்டு திரும்பி என்ன தானே நான் எடுப்பேன். அம்மா வளையல்மா, வளையல் சரியா போச்சு. வெக்கத்தை வரு. போதும் போதும் போதும், ஓடாங்கிட்டு. சதீஷே தெரியலையே. கீழே இருக்கிறதே எடுத்து பொறுக்கி போடுங்க. உங்களுக்கு இல்லையா? இந்த அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடு, கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. போடு மேகா, இந்த கீழே உள்ளதை எடுத்து அவளுக்கு கொஞ்சம் கொடு. ஆனா அந்த பூ உதிரி பூலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போடு. போதும் போதும் போதும்.
இது மித்ரா பொறுமையா பொறுமையா மித்ரா கொஞ்சம் வெல்றி இந்த வெத்தலை இருக்கு. மித்ரா எங்க பாரு மித்ரா இங்க பாருடா. மித்ரா இங்க பாரு. அவளுக்கு ஏதோ வேற கலர் போல, அதுக்கு தான் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுதா? சைஸ் பத்தல. அடுத்து வா பாப்பா வா. மேகாலாம் ஓட போய் வளையல் போட்டுக்கோ. அதிஷா கிருஷிகா அங்க போய் மேகா கோடியா அடுத்த உனக்கு தலைக்கு மேகாக்கு போட்டு தலைக்கு சிவன் லைட்டா மேகா வா வளையல் போட்டுக்கோ. இத்தனை தள்ளி இங்க இந்த இன்னொரு கைடா நிக்கிறாளான்னு பாரு. ஆதியா ஆதிரா ஆமா நம்ம வயல ஆதிராவை பாடுறா. சிவானி இங்க தள்ளிக்க. சிவானி இங்க பாரு. அதிக்ஷா எல்லாத்துக்கும் போட்டாச்சுல பிள்ளைங்களுக்கு. சாமி கும்பிட்டுட்டு அங்கே வைக்க அப்புறமே எடுத்து கொண்டு போய் வச்சுருவோம். ஓரமா சாமி கும்பிட்டுட்டு போர்ட்ரேட்லடா லேண்ட்ஸ்கேப். பூப்பு வச்சுருந்தாங்க. நான் போறேன். யார் வரா? ஏய் நான் போறேன். யார் வரா? ஒரே வீட்டில் உடையண்டா. எத்தனை வீட்டுடா விட்டுட்டு என்ன லுக்கு? ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி ரிஹர்சல் பண்ண பாரு. அந்த முகூர்த்த கால் விடுவோம்ல. எப்பா இங்கிட்டு வந்து நில்ல. சாமி கும்பிடுறாங்கல்ல. இங்க பாரு எல்லாம் எழுந்துச்சு பாரு. சாமி கும்பிடுறாங்க பாரு. இங்க பாரு சாமி கும்பிடுறாங்க பாரு. சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. மித்ரா சாமி கும்பிடுறா. ஆதிரா ஆதி சாமி கும்பிடு. பார்த்து அந்த இடம் தடுக்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் தான் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வளையல் போட்டாச்சு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மற்றவங்களுக்குலாம் வளையல் கொடுக்குறது அது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் படையலில் வந்து 3 இலை போட்டதுனால என்னையும் வந்து அம்மா சாப்பிட சொல்லிட்டாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த வெஜிடபிள் பிரியாணி மட்டும் அவங்க போடல, அவ்வளோதான். இது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைய நாள் வந்து சூப்பராக போணுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.